யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சித்த மருத்துவ பீட பெண் விரிவியாளர் திருமதி தயாலினி திலீபன் இவர்களுடைய இந்த குடும்பம் ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர்ச்சி அடைய செய்திருக்கு. இப்போ இந்த மரணம் தொடர்பான பெரிய ஒரு விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டது. இதுக்கு யார் காரணம் என்று சொல்லியெல்லாம் தற்பொழுது கண்டுபிடித்து விட்டார்கள். இப்படி இல்லாமல் நாட்டில் நடக்கும் என்று சொல்லியெல்லாம் யோசிக்க தோன்றுகிறது. இப்போ கடந்த 19ஆம் தேதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாடு யாரால் பதிவு செய்யப்பட்டன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் விரிவியாளருடைய மகனால் தான் அந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய தாயாரையும் தன்னுடைய தங்கச்சியின் கணவர் கடத்தி சென்றிருக்கிறார் என்று சொல்லி ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கண்டுபிடித்து தருமாறு அந்த முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அந்த பாண்டியன் தாழ்விலான் அவங்களுடைய அந்த பெண் விரிவியாளருடைய வீடு இருக்குது. அப்போ உடனடியாக போலீஸார் பெண் விரிவியாளருடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போன சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டினுடைய நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கிறது. என்னென்னு சொன்னால், வீட்டினுடைய ஓடுகள் கலட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டினுடைய ஓடு கலட்டப்பட்டு அந்த பெண் விரிவியாளரையும் அந்த விரிவியாளருடைய மகளையும் அந்த வழியாக தான் கடந்து செல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி போலீஸாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கான தடயங்கள் தான் அங்கே காணப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அந்த பெண் விரிவியாளருடைய இந்த தலைமுடி குறித்த ஒரு பகுதி அங்கே காணப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் அடிப்படையில் அந்த வீட்டு வளவுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு கைகலப்பு ஏதோ நடைபெற்றிருக்கிறதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த கைகலப்பு முடிந்த பிறகு அந்த தங்கச்சியையும் அந்த பெண் விரிவியாளரையும் தங்கச்சியினுடைய கணவர் அந்த ஓட்டின் வழியாக வெளியே கொண்டு சென்று, அதாவது கடத்தி கொண்டு சென்றிருக்கிறதாக போலீஸார் உடனே சந்தேகித்தார்கள். இப்படியே அந்த பெண் விரிவியாளரையும் அவர்களுடைய மகளையும் கடத்தி கொண்டு போகிற அந்த பெண் விரிவியாளருடைய மருமகன் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாருன்னு சொல்லி போலீஸ் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருந்தது. அவர்களுடைய தொலைபேசி, வங்கி அட்டை எல்லாமே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஏனியன் வீதியில் இருக்கிற, அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து போகும்போது பரந்தன் சந்தி வரும். அந்த பரந்தன் சந்திக்கு பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்கிறது. அந்த பேங்கில் ஏடிஎம் சென்று ஒரு தொகை பணம் எடுத்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் போயிருக்கிறார்கள். கிழக்கு மாகாணம் அதாவது திருவோணமலைக்கு போயிருக்கிறார்கள். திருவோணமலையில் QR கோட்டை பயன்படுத்தி வாகனத்துக்கு எரிபொருளை பெற்றிருக்கிறார்கள். இப்போ இலங்கையில் ஒட்டுமொத்தமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் QR கோட்டை பயன்படுத்தி தான் எரிபொருள் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். அப்போ அதன் அடிப்படையில் QR கோட்டை பயன்படுத்தி எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் போது அந்த QR கோட்டை பெற்றுக்கொண்டதுக்கான அந்த மெசேஜ் குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் எந்த எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் பெற்றுக்கொண்டார்கள், எவ்வளவு பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் போன்ற தகவல் எல்லாம் போலீஸாருக்கு கிடைத்திருக்கிறது. CCTV கேமரா அதன் அடிப்படையில் அந்த 2 நபர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். யாரை? பெண் விரிவியாளருடைய மகளையும் மருமகனையும் போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் கடத்தி கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பெண் விரிவியாளரை காணையில். அப்போ விசாரணைகள் தற்பொழுது இப்போ கொஞ்சம் இன்னும் பதட்டமடைய தொடங்குது. அந்த 2 நபர்களையும், அதாவது மகளையும் மருமகனையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் இன்னொரு தகவலும் அவர்களுக்கு கிடைக்குது. இந்த 2 நபர்கள், அதாவது இந்த பெண் விரிவியாளருடைய மகள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வயது 19 தானாம். அவங்களுடைய கணவனுக்கு வயது 21 தானாம். ஆகப்பெரிய வயது வித்தியாசம் இல்லை பாருங்க. ஒரு 19 வயதிலேயே திருமணம் 19 வயது தான் இப்போ. ஆனால் அப்போ எத்தனை வயதில் அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியலை. எத்தனை வயதில் செய்திருப்பார்களோ தெரியலை. பாருங்கள், இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிற இளவயது திருமணங்களால் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. சரி, இந்த சிக்கலை தான் நாங்கள் கடந்து போவோமாக இருந்தாலும் இன்னொரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரியிருக்கிறார்கள் இந்த 2 தம்பதிகளும். அதாவது அந்த 19 வயது பெண்ணும் 21 வயது ஆணும் திருமணம் செய்திருக்கிறார்களானே, அவர்கள் தாங்கள் பிரிந்து செல்வதற்காக விவாகரத்து கோரியிருக்கிறார்கள். அந்த வழக்கு விசாரணை கூட இனி வருங்காலத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. அப்படி இருந்தபோது ஏன் இந்த மருமகன் அந்த மாமியாரை அடித்து சொல்லி இன்னும் புலப்படையில் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருந்த போதுதான் அவர்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது மருமகன் மட்டும் சேர்ந்து செய்யலை, அந்த பெண் விரிவியாளருடைய மகளும் கூட்டி சேர்ந்துதான் தன்னுடைய தாயாரை என்று சொல்லி போலீஸாருக்கு அப்பொழுதுதான் புலப்படுகிறது. பெண் விரிவியாளருடைய உடலகம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு தானே. அதன் அடிப்படையில் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருந்த போதுதான் அவர்கள் இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். பெண் விரிவியாளருடைய வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாண்டியன் தாழ்வுலாம் இருக்குது. அந்த பாண்டியன் தாழ்வில் இருந்து தான் அந்த ஓடு வழியாக அவர்கள் வெளியே வந்து அதுக்கு பிறகு
நீங்கள் பார்க்குற இப்போ இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூநகரி வீதி ஊடாக நீங்கள் பயணம் செய்வீர்களாக இருந்தால் இந்த இடத்தை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த காற்றாலைகள் ஒரு வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இடம். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பூநகரி வீதி உண்மையிலேயே யாருமே நடமாட்டம் ஒரு குறைவான ஒரு பகுதி தான். அதுலேயும் இந்த காற்றாலைகள் பொருத்தப்பட்டிருக்கிற இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீதி இருக்குது தானே, இந்த பிரதான வீதியிலிருந்து இப்படி இந்த ரோட் மக்கி போடப்பட்டிருக்கிற மாதிரியான அந்த வீதி இருக்குது தானே, அந்த வீதியில் யாருமே இருக்க மாட்டேனும். ஆள் நடமாட்டம் மற்ற பகுதி காட்டுப்பகுதி மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது. அப்போ அந்த இடத்தூடாக பயணம் செய்து அந்த காற்றாலைகள் இருக்கிற அந்த தனங்கிழப்பு பகுதி என்று கூட அதை சொல்லிவிடும். அப்போ அந்த பகுதியில் தான் அந்த பெண் விரிவிரியாளருடைய உடலகத்தை போட்டுட்டு கணவனும் மனைவியுமாக தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனூடாக அப்படியே பூநேரி வீதியூடாக போய் பரந்தனில் இருக்கிற ஏடிஎம்மில் தான் பணம் எடுத்துக்கொண்டு திருவோணமலை நோக்கி போயிருக்கணும். அந்த திருவோணமலையில் வச்சு தான் இப்போ பிடிபட்டு திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்போ இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட கையோடையே அந்த பெண் விரிவியாளரிடம் கல்வி கற்ற மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் சம்பவ இடத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் உள்ளுக்கு போகிறதுக்கு அனுமதிக்கலை. அப்போ அந்த வெளியில் தான் அந்த மாணவர்கள் காத்து கொண்டிருக்கணும். என்ன நடக்குது, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அறியாமல் அவர்களும் பார்த்து கொண்டிருக்கணும். பாருங்க, நிலைமை இப்படியாக போயிருக்கிறது. அந்த 19 வயது மகளும் மருமகனும் சேர்ந்து இப்படியான ஒரு செயலை செய்திருக்கிறதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தயாளினி இவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் பல்கலைக்கழகங்களில் சிறந்த மாணவியாக திகழ்ந்தவர் திலீபன் என்ற நபரை வந்து காதலித்து திருமணம் செய்ததாக சொல்லப்படுது. அதன் பிறகு இவர்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒரு குழப்பம், என்ன பிரச்சனைன்னு தெரியல, 2 நபர்களுக்கும் இடையில் விவாகரத்து பெற்றுவிட்டதாகவும் இருந்த போதிலும் நீதிமன்றத்தினுள் அனுமதி பெற்று தன்னுடைய கணவராக இருந்த திலீபன் அவர்களுடைய பெயரை தன்னுடைய பெயரோடு இணைத்து அவர்கள் பயன்படுத்தி வந்திருந்தார். அதாவது தயாளினி திலீபன் என்று கூடத்தான் இப்போ கூட எல்லோருமே சொல்லிக்கொள்வார்கள். அப்படி அதை வந்து நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்றுத்தான் இவர்கள் பயன்படுத்தி வந்திருந்தார்கள். இருந்தாலும் திலீபன் அவர்கள் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் அதன் பிறகு இப்போ அண்மையில் தான் அவரும் மரணமடைந்திருப்பதாக செய்திகளில் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு பெற்ற தாயையே தன்னுடைய கணவனோடு சேர்ந்து இப்படி ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்களே. இதுக்கு பிறகு இவர்கள் 2 பேரும், அதாவது தாயை இப்படியான ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கி போட்டு தாங்கள் 2 பேரும் கணவனும் தானும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு பெண்ணால் எப்படி யோசிக்க முடியுது என்றுதான் எனக்கு இன்னும் சரியாக விளங்கல. உண்மையிலேயே சரியான கவலையாக இருந்தது. இந்த தகவலை கேட்ட கையோடு எனக்கு சரியான ஒரு கவலையாக இருந்தது. என்ன காரணத்துக்காக 2 நபர்களும் இணைந்து அந்த விரிவிரியாளரை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கினார்கள் என்று சொல்லி போலீஸ் விசாரணைகள் மூலமாகத்தான் கண்டுபிடிக்க வரும். அப்பொழுதுதான் அந்த உண்மை நிலைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த நீங்கள் பயன்படுத்தி இந்த தகவலை வந்து கண்டிப்பாக சொல்ல வேணும். நாங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.